ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியா தட்டை ரெசிபியும் 2 வகை முறுக்கு ரெசிபியும் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி செய்ய பயன்படுத்துகிற அரிசியில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை செய்ய தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு கிரைண்டர்லேயோ அல்லது ஒரு மிக்சிலேயோ போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த குறக்குறப்பே இல்லாமல் நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதோட நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்க்கணும். அதுக்காக நீங்கள் அரிசி இழந்த அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா அந்த கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவோட சேர்த்து கலக்கக்கூடாது. இதை ஒரு ஜல்லடை மூலமாக நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவோட போட்டுக்கலாம். இதை நம்ம மிக்சியில் அரைச்சதுனால எப்படியா இருந்தாலும் சின்ன சின்ன குருணைகள்லாம் இருக்கும். நமக்கு பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி போட்டால் மட்டும்தான் நம்ம செய்கிற தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இதை சலிச்சுட்டு நீங்கள் மாவோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் நம்ம இதோட போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்போட நீங்கள் சிறுபருப்பும் சேர்த்து ஊற வச்சு கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம அரைச்ச அரிசி மாவில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கலந்துட்டு இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம செய்கிற தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ கலந்து மாவு பிசைகிறது. இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை தட்டை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு உருட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டு ஏதாச்சும் ஃப்ளாட்டாக இருக்கிற மூடி இல்லைனா ஏதாவது கிண்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு தட்டை ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கலாம். இப்படி ஃபோர்க்கை வச்சு குத்தி விடும்போது நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப பூரி மாதிரி தட்டை உப்பி வராது. தட்டை நீங்கள் ரொம்பவும் தின்னாவும் தட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி முறுக்கு தட்டை இதெல்லாம் பண்ணும்போது எப்போவுமே எண்ணெய் ஒரே சீரான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. நீங்கள் முறுக்கோ தட்டையோ சுடுறீங்க அப்படின்னா சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை மீடியமுக்கு மாற்றிட்டு நீங்கள் சுட ஆரம்பிங்க. அதே மீடியம் ஃப்ளேமை நீங்கள் கடைசி முறுக்கு சுட்டு முடிக்கிறது வரை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் ஒரே சீரான சூட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் செய்கிற தட்டையோ முறுக்கோ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் அடுப்பை கூட்டி குறைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சூடு எண்ணெயோட சூடு ஒன்று போல் மெயின்டைன் ஆகாது. அப்போ நீங்கள் செய்கிற ரெசிபி ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட தட்டை சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்று போல் கலர் செவந்து வந்திருக்கு. இந்த 2 கப் இட்லி அரிசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 35 தட்டை வரை தாராளமாக பண்ணலாம். அது நீங்கள் பண்ணுற தட்டையோட சைஸை பொறுத்தது. ஒரு 1 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணி இந்த தட்டைகளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் பிரச்சனை உங்கள் வீட்டில் தீர்ந்துச்சு.
பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது உருளைக்கிழங்குல பண்ண முறுக்கு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு முறுக்கு பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்புக்கு இது 2 கப் அளவு வருது. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இடியாப்ப மாவு தான், ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மாவை வறுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நாம் அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் போட்டுக்கோங்க. வெள்ளை எள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காம இது எல்லாத்தையும் சும்மா கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரே நேரமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடாதீங்க, அப்புறமா உங்களுக்கு முறுக்கு பிழிய வராது. எனக்கு 2 கப் மாவுக்கு மொத்தத்தில் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் தடவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி முறுக்கு பிழியறதுக்காக முறுக்கு குழலில் இந்த மாதிரி 3 கண் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். இதில் ஸ்டார் அச்சு கூட இருக்கும், நீங்கள் அதை போட்டு கூட முறுக்கு பண்ணலாம். இப்போ முறுக்கு குழல் சுற்றி நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாது. இப்போ இது உள்ள கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நீங்கள் முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். மாவு முறுக்கு குழலில் மேலே வர போடக்கூடாது, கொஞ்சம் மேலே கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் இதை மூடிட்டு நீங்கள் முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டில் பின்பக்கத்தில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். அதில் நான் முறுக்கு பிழிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை இலை இல்லைனா வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டி தோசை கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் முறுக்கை பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நான் தோசை கரண்டிலே உங்களுக்கு நான் முறுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன். இப்போ நாம் முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முறுக்கை போடுங்க. முறுக்கு நீங்கள் போடும்போது எண்ணெய் என்ன ஹீட்டில் இருக்கோ கடைசி வர அதே ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இல்லைனா முறுக்கு ஹார்ட் ஆயிரும். அதே மாதிரி முறுக்கை போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பி போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு முறுக்கு தயாராகிடுச்சு. இந்த ஈஸியான முறுக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பாத்திரத்தில் 2 கப் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு இதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க.
முதல்ல தண்ணி சேர்க்காம இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பசைஞ்சுக்கோங்க. ஆரம்பத்திலே அதிகமான தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் முறுக்கு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சுக்கோங்க. அதே சமயம் மாவு ரொம்ப கட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது. நீங்கள் முறுக்கு குழலில் போட்டு முறுக்கு புளியும் போது அது ஈஸியாக வரணும், அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு குழல் உள்ள நல்லா சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு ஸ்டார் இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு குழல்ல வச்சு அதை மூடிக்கோங்க. இந்த மாதிரி தோசை திருப்புற கரண்டிலையோ அல்லது சின்ன தட்டுலையோ முறுக்கை புழிஞ்சுக்கோங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஷேப்பில் முறுக்கு வரும். இப்போ சூடான எண்ணெயில் இந்த முறுக்கை ரொம்ப பொறுமையாக போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் முறுக்கை போடுறதுக்கு முன்னால் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. முறுக்கு போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் முறுக்கு சுட்டிங்கன்னா முறுக்கு ஹார்ட் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி முறுக்கு நல்லா 2 பக்கமும் பொன்னிறம் வந்ததும் எண்ணெயிலிருந்து முறுக்கு எடுத்துடுங்க. 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்பவும் மொறுமொறுப்பான பொட்டுக்கடலை முறுக்கு தயாராகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.